அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது செஷன் ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒவ்வொரு பிஸ்னஸ்மேனும் பிஸ்னஸ்மேன் அப்படின்னா ஒரு பெரிய தொழில் செய்கிறவங்க மட்டும் கிடையாது. சுய தொழில் செய்கிறவங்களாகட்டும், ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறவரோ, இல்லாட்டி ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு பிளம்பர், இல்ல ஒரு சாதாரண கூலி தொழிலாளி யாராக இருந்தாலும், சுய தொழில் செய்கிறவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு டெக்னாலஜிக்கல் என்வைரன்மென்ட் இந்த ஒரு அ அ அ உலகத்தில, இந்த தொழில்நுட்ப உலகத்தில தொழில்நுட்பத்தை உபயோகித்து எப்படி அவங்க வந்து தங்களோட தொழிலை மேம்படுத்திக்கலாம், எந்தெந்த வகையிலெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் ஒன்று ஆரம்பிக்கலாம். ஒரு ஃப்ரீ செஷன் எல்லாத்துக்குமே சொல்லித் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸில் ஆரம்பித்தது தான் இன்றைக்கி செஷன். இன்றைக்கி முதல் ஒரு தொழிலாக நான் எடுத்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன்ஸ். எலக்ட்ரீஷியன்ஸ் எல்லா இடங்களையும் இருக்கிறாங்க. நிறைய எலக்ட்ரீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் கீழே ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஜாப் கிடச்சதுன்னா இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒர்க்கு கிடச்சதுன்னா இன்றைக்கி ஒரு ரூ. 500 ரூ. 1000 சம்பாரிச்சோமா, இன்றைக்கி உடனடியா போனோமா, இன்றைக்கி அதை வந்து தகாத முறையில் தவறான வழியில் செலவு செஞ்சோமா, அன்றைக்கி வாழ்க்கையை ஓட்டினோமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஒரு விளிம்பு நிலை மனிதர்களாகவே அவங்க வந்துட்டு இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஏழை எளிய மனிதர்களாகவே இருந்துட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் யாராவது ஒருத்தர் தனக்கு ஒரு வாய்ப்பு தரமாட்டாங்களா, இன்றைக்கி ஒரு சம்பளத்துக்கு இன்றைக்கி ஒரு ரூ. 200 ரூ. 300 சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த தொழில்கள எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நெறைய நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் வந்துட்டு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நெறைய விஷயங்கள், நெறைய கம்பெனிஸ் வந்துட்டு அவங்களே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 10 என்ஜினியர்ஸ வச்சுக்கிட்டு, அவங்க வந்துட்டு சில சின்ன சின்ன வேலைகள்லாம் எடுத்து அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியன தேடி ஓடுறது, தெரிஞ்சவங்ககிட்ட சொல்றது அப்படிங்கிறத தாண்டி, Googleல டச் ப த டைப் பண்ண உடனே யார் வர்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு, அன்னைக்கான வேலைகள முடிச்சிடுறாங்க. சரி வர்றவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க சரியாக வேலை செய்றாங்களான்னா கிடையாது. வந்து உங்க வீட்ல எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்கு, ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கு, இல்ல ஃபேன் ஓடல அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையானாலும், வந்து பார்க்கறக்கே குறைஞ்சபட்சம் ரூ. 300 வாங்குறாங்க. ஒரு டேப் சரி பண்ணணும், இல்லாட்டி ஒரு ப்ளக் பாயிண்ட் போயிருச்சு. அதுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரூ. 300 வாங்குறாங்க. 2 ஒயர கனெக்ட் பண்றதுக்கு ரூ. 300 வாங்கிர்றாங்க. இந்த மாதிரி பொதுமக்களான பணமும் வந்து ஒரு பெருநிறுவனங்களுக்கிட்ட போயிட்டு இருக்குது. ஆனா, பக்கத்து வீட்லயே ஒரு எலக்ட்ரீஷியன் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாம இருக்கும். இந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அனைத்து மனிதர்களும் வந்துட்டு இந்த தகவல் தொழில்நுட்ப உலகத்தில என்னென்ன அட்வான்ஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அத வந்து தங்களோட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அதன் மூலமாக வாடிக்கையாளர்கள எடுத்துக்க பார்க்கணும். தங்களோட தொழில மேம்படுத்திட்டு இருக்கணும். இன்னைக்கு ஒரு ரூ. 500 சம்பாரிச்சோம், டாஸ்மாக் போனோம். அந்த 500யும் செலவு பண்ணா வீட்டுக்கு ஒரு ரூ. 100 குடுக்கல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் நீங்க ஒரு கூலி தொழிலாளியாக மட்டுமே இருக்க முடியும். ஸோ, அந்த ஒரு பாயிண்ட்ட வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு எலக்ட்ரீஷியன்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி அவங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு எலக்ட்ரீஷியனா இருக்கிறவங்க, இண்டிவிஜுவலா இருக்கிறவங்க எப்படி அவங்களோட பிசினஸ க்ரோ பண்ணலாம், தகவல் தொழில்நுட்பத்தோட உதவியோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. இது இந்த ஒரு செஷன் வந்துட்டு அ இன்னும் பல்வேறு அ அ வேலைகள் செய்பவர்களுக்கு ஒரு டீச்சர் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு பிளம்பர் ஆகட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்க அவங்க தொழில எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற செஷன்ல ஒவ்வொன்னா பார்க்கலாம். இன்னைக்கு டே 1 நான் எலக்ட்ரீஷியன் ஒர்க்க வந்து நான் எடுத்து அத பத்தின ஒரு டீகோட் பண்ணியிருக்கேன். வாங்க செஷனுக்குள்ள போலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு எலக்ட்ரீஷியனா இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு சாதாரண எலக்ட்ரீஷியன், இன்னொரு எலக்ட்ரீஷியன் சாதாரண ஒரு எலக்ட்ரீஷியன் தான் அப்டிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அவங்க வெளிவரணும். அத ஸ்டாப் பண்ணுங்க. ஆம். அவங்களுக்கு வரக்கூடிய தொழில் எத டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு கான்ட்ராக்ட் இல்லாட்டி ரேண்டமா வர்ற கால். யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து வர்ற கால். இல்ல ஒரு கான்ட்ராக்ட் எலக்ட்ரீஷியன் இருக்காங்களா? இந்த ஏரியால யாராவது எலக்ட்ரீஷியன் இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டர் கேட்குறாங்க. அது மூலமா வர்ற கால். இல்லாட்டி அ இந்த எலக்ட்ரீஷியன் எனக்கு தெரிஞ்சவரு நல்லா பண்ணுவாரு. அந்த மாதிரியான வர்ற வேலைகள் தான் அவங்க எடுத்து ரேண்டமா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா, அந்த மாதிரி வர்ற விஷயங்கள மட்டுமே நம்பி இருக்கும்போது, அவங்களுக்குன்னு ஒரு கிடையாது. ஒரு அ ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கான்னா கிடையாது. இன்னைக்கு வேலை வந்தா உண்டு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேலை சொன்னாங்கன்னா, இன்னைக்கு வேலை உண்டு. இன்னைக்கு வருமானம் உண்டு. அப்படிதான் போயிட்டுருக்கும். ஸோ, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டா அவங்க அந்த பர்ட்டிகுலர் ஏரியால நீங்க கோவை பகுதியில ஒரு துடியலூர் பகுதியில இருக்கீங்க. சென்னையில ஒரு ஆர்கே நகர் தொகுதி பக்கத்தில இருக்கிறீங்க. இல்லாட்டி ஒரு பெரும்பாக்கத்தில இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவ எடுக்கும்போது, அந்த ஏரியால நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. எலக்ட்ரீஷியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஒரு பொசிஷன் பண்ணணும்.
ஒரு ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்சஸ், ஒரு சோலார் எக்ஸ்பர்ட்டு, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டா உங்கள நீங்க உருவாக்குறக்கு ட்ரை பண்ணணும். ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாரியான ஒரு பேர வந்து நீங்க உருவாக்குறக்கு முயற்சி செய்யணும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? அ நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் மட்டுமே பார்க்குறவரா சூஸ் பண்ணுங்க. இல்ல ஒரு வில்லா டைப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணி குடுக்குற மாரி சூஸ் பண்ணுங்க. ஃபேக்ட்ரீஸ்க்கு மட்டுமே ஒர்க் பண்ற மாரியான ஒரு எக்ஸ்பர்ட்டா உங்கள சூஸ் பண்ணுங்க. இல்ல சிசிடிவி மட்டுமே சிசிடிவி இன்ஸ்டலேஷன் அப்டின்னாலே இவர் தான். இல்ல ஈவி சார்ஜர் இன்ஸ்டலேஷனு இப்ப இஷ்யூஸ் அப்டின்னாலே இவர் தான். அப்டின்னு சொல்லிட்டு உங்கள ஒரு நீஷ்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டா ப்ரூவ் பண்ணணும். ஒரு எலக்ட்ரீஷியன் தொழில்ல ப மேல மேல முன்னேறணும்னு நெனைக்கிறவங்க. 2வது பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் பிராண்ட் பிரசன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஸ்டேஜ் 2 அ ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் ஒண்ணு ரெடி பண்ணுங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் ரெடி பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் வேற, வாட்ஸ்அப் பிசினஸ் வேற. ஸோ நீங்க வந்து உங்கள வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கான அ வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு அ அ வாட்ஸ்அப் பிசினஸ் மூலமா நீங்க நெறைய பேருக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் வாட்ஸ்அப் பிசினஸ் மூலமா பண்ண முடியும். அதனால வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. 2வது கூகுள்ல ஒரு பிசினஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. இது இது எல்லாமே ஃப்ரீ. 5 பைசா செலவு பண்ண வேண்டியதில்ல. வாட்ஸ்அப் பிசினஸ் இன்ஸ்டால் பண்றீங்க. அதே மாரி கூகுள் பிசினஸ்ல ஜிமெயில் அக்கவுண்ட் நம்பர குடுத்து, உங்க பேர குடுத்து கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல கிரியேட் பண்றீங்க. அதுக்கப்புறம் Instagram, Facebook இது எல்லாத்துலயும் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றாங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். 5 பைசா செலவு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த கூகுள் பிசினஸ்லயும் சரி, வாட்ஸ்அப் பிசினஸ்லயும் சரி, உங்களோட ஸ்டேட்டஸா போஸ்ட் ஒர்க்கு, பிஃபோர் ஒர்க்கு, ஆஃப்டர் ஒர்க்கு இது எல்லாத்தையுமே உங்களோட ஃபோன்லயே எடுத்து போஸ்ட் பண்ணுங்க. அந்த ஃபோன் வந்து ஐஃபோனா தான் இருக்கணும். ஒரு 4K குவாலிட்டில இருக்கணும். அதெல்லாம் தேவையே இல்ல. வீடியோ போடணும். அவ்வளோதான். ஒரு ஒயரிங் வீடியோ, டெஸ்டிமோனியல் வீடியோ. இன்னைக்கு எனக்கு கால் வந்துச்சு. எங்க ஏரியால ஒரு வீட்ல வந்துட்டு இது பிரச்சனையா இருக்கு. எலக்ட்ரீஷியன் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிமோனியல் சொல்லிட்டு ஒரு 30 நிமிடம், 60 நிமிடம் வீடியோஸ் நீங்க வந்துட்டு ரெகுலரா போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெஸ்டிமோனியல்ஸ் குடுங்க. சேஃப்டி டிப்ஸ் குடுங்க மக்களுக்கு. மக்களே இந்த மாரியான ஒயரிங் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அந்த பக்கம் போகாதீங்க. அது வந்து ஷாக் அடிக்கும். இல்ல இந்த மாரி பிளக் பாயிண்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, எர்த்திங் ப்ராப்ளம் இருக்கு. அங்க தொடாதீங்க. இந்த மாதிரியான எஜுகேஷனல் கன்டென்ட் குடுங்க. நார்மல் மக்களுக்கு அ எலக்ட்ரிக்கல் விஷயங்கள்ல இருக்கிற டிப்ஸ குடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? இந்த ஒரு பிளக் பாயிண்ட் 16 ஆம்ப்னா என்ன? 15 ஆம்ப்னா என்ன? 20 ஆம்ப்னா என்ன? ஆம்ப்னா என்ன? வாட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள ஒரு எஜுகேஷனல் கன்டென்ட்டா குடுக்க ஆரம்பிங்க. உங்களோட ஒர்க் வீடியோஸ் மட்டும் இல்லாம, எஜுகேஷனல் கன்டென்ட்டும் குடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, லீடு வந்து ஜெனரேட் பண்றது. பில்டர்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வைங்க. நீங்க போங்க. போயிட்டு பில்டர்ஸ பாருங்க. ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ புடிங்க. அவங்க மூலமா பில்டர்ஸ புடிங்க. இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ற சிவில் இன்ஜினியர்ஸ புடிங்க. அவங்க இன்டீரியர் டிசைனர்ஸ புடிங்க. பிளம்பர்ஸ் கிட்ட பேசுங்க. ஹார்ட்வேர் ஷாப்ல பேசுங்க. இவங்க கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இந்த ஏரியால யாரெல்லாம் பில்டர்ஸ் இருக்கிறாங்க, யாரெல்லாம் பிளம்பர் ஒர்க் இருக்கிறாங்க, ஹார்ட்வேர் ஷாப்ஸ் எங்கெங்க இருக்கு, எங்கெங்கெல்லாம் ஒர்க் போயிட்டுருக்கு, எங்கெங்கெல்லாம் அபார்ட்மெண்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சு அந்த கான்டாக்ட்ஸ முதல்ல பில்ட் பண்ண ஆரம்பிங்க. அது போக இல்லாம சிசிடிவி இன்ஸ்டலேஷன் யார் யார் பண்றாங்க? சோலார் பேனல் யாரெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க? அவங்க கூடயெல்லாம் ஒரு நெட்வொர்க் பண்ண ஆரம்பிங்க. அவங்க கிட்டலாம் பேசுங்க. அண்ணா நீங்க எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் குடுத்தீங்கன்னா, எனக்கு நான் ரூ. 300 சார்ஜ் பண்றேன்னா, அதில ஒரு ரூ. 50 ரூ. 100 உங்களுக்கு கமிஷனா குடுக்குறேன்னு பேச ஆரம்பிங்க. ரைட்டுங்களா? இப்போ ஒருத்தர் ஒரு ஹார்ட்வேர் ஷாப் வச்சிருக்காரு. அவரு மூலமா ஒரு 10 லீடு வருது அப்டின்னா, அவருக்கான கமிஷன் இன்னைக்கு ரூ. 1000 இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு ரூ. 5000 சம்பாரிச்சேன். இந்தாங்க உங்களுக்கான கமிஷன் ரூ. 500 10% குடுங்க. ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணுங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமா வரும். ஸ்டேஜ் 4 ஏஎம்சி குடுங்க. இப்ப நீங்க போறீங்க, ஒரு வீட்ல போயிட்டு ஒர்க் பண்ணி முடிக்கிறீங்க. ஃபுல் இன்டீரியரு ஃபுல்லா வந்து வயரிங் ஒர்க்க முடிக்கிறீங்க அப்டின்னா, 6 மாசம் கழிச்சு நான் வந்து உங்களுக்கு ஏஎம்சி பண்ணி குடுக்குறேன். 6 மாசத்துக்கு ஒரு தடவ நான் வர்றேன். இன்னைக்கு தேதி 10 6 மாசம் கழிச்சு வரப்போற 10ஆம் தேதி நான் வந்து உங்களுக்கு வீட்ல வந்துட்டு மறுபடியும் ஒரு மெயின்டனன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி குடுக்குறேன். அப்டின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் மாரி பேசுங்க. அதுக்கு தான் சார் ஒரு ரூ. 500 கூட கேட்குறேன். அப்படின்னு சொல்லுங்க. மந்த்லி இன்ஸ்பெக்ஷன் பிளான் பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் மந்த்லி நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லுங்க. ஃபேக்ட்ரி அண்ட் ஆஃபீஸ் மெயின்டனன்ஸு இது எல்லாமே வந்து ஏஎம்சி மாரி நீங்க பேசும்போது, நீங்க ஒரு 10 கஸ்டமர் உங்ககிட்ட இருக்கிறாங்க. 10 வீடுகள் இருக்கு. ஒரு 2 ஃபேக்ட்ரி இருக்கு. ஏஎம்சி பண்றதுக்கு அப்படிங்கும்போது,
உங்களுக்கான மந்த்லி இன்கம் இருக்கு இல்லைங்களா? மாசம் மாசம் ஏஎம்சிக்கு ஒரு ரூ. 1000 குடுங்க, ரூ. 500 குடுங்க. எந்த பிரச்சனைனாலும் வந்து பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம்சி நீங்க குடுக்கும்போது 10 கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க ரூ. 500 பேசினாலே ரூ. 5000 வரும். மாசம் மாசம் 5000 ஸ்டெடி இன்கம். நீங்க எத பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. ஸோ, அதனால ஏஎம்சி பத்தி பேசுங்க. 5வதா பார்த்தீங்கன்னா, டிக்கெட்டிங் மாரி பண்ணுங்க. ஆ ஒரு அடிஷ்னல் சர்வீஸ் குடுங்க. ஒரு இன்வெர்ட்டர் செட்டப் குடுக்குறது, ஹோம் ஆட்டோமேஷன் பண்ணி குடுக்குறது. ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்தே மல்டிபிள் ரெவென்யூ ஸ்ட்ரீம் நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு பிளக் பாயிண்ட் பண்ணி குடுக்கணும்னு சொல்லி கூப்பிடுறவங்க, நாளைக்கு சிசிடிவி இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க. ஸ்மார்ட் ஸ்விட்சஸ் பார்க்கறக்கு கூப்பிடுவாங்க. ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வீட்லயே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கான சப்போர்ட்டுக்காக உங்கள கூப்பிடுவாங்க. ஸோ, நீங்க வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்பி இருக்காம, மல்டிபிள் ரெவென்யூ ஸ்ட்ரீம் வந்து இது மூலமா ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா நீங்க உங்களுக்கான ஹெல்ப்பர்ஸ், அப்ரண்டிஸஸ், ஐஐடில முடிச்சு நெறைய பேர் ஐடிஐல முடிச்சுட்டு நெறைய பேர் வருவாங்க. நெறைய பசங்கள் இருப்பாங்க. 10த் முடிச்சுட்டு வேலை இல்லாம பல பசங்கள் இருப்பாங்க. உங்க ஏரியால நெறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் சேர்த்துட்டு அவங்கள ஹெல்ப்பரா வச்சுட்டு, ஒரு அப்ரண்டிஸஸா வச்சுட்டு, அவங்களுக்கு ட்ரெய்னிங் சொல்லிக் குடுங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் குடுங்க. ஒரு பேப்பர்ல இன்வாய்ஸ் குடுங்க. ஒரு கஸ்டமர் பிளேஸ்க்கு போறாங்க அப்படின்னா, ஒரு பிராண்டடா ஒரு இன்வாய்ஸ் குடுக்க ஆரம்பிங்க. விசிட்டிங் கார்டு குடுக்க ஆரம்பிங்க. ஸோ என்ன ஆகும்னா, நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் எலக்ட்ரீஷியனா இல்லாம, ஒரு ப்ரொஃபஷனல் என்வைரன்மென்ட்டா இவங்க வந்து ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்கள நம்பலாம் அப்படிங்கிற ட்ரஸ்ட் உங்களுக்கு டெவலப் ஆகும். இது மூலமாக. டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. வாட்ஸ்அப் கேட்டலாக் வைங்க. என்னென்ன சர்வீஸ் பண்றீங்க அப்படிங்கிறது. டிஜிட்டல் இன்வாய்ஸ் குடுங்க. கூகுள் ஃபார்ம்ஸ் குடுங்க. ஃபீட்பேக் ஃபார்ம் கேளுங்க கூகுள்ல. ஜிபிஎஸ் மூலமா உங்களோட கீழ வேலை செய்றவங்க வந்து எங்கெங்கலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட்டெண்டன்ஸ் கரெக்ட்டா இருக்குதா? அந்த பிளேஸ்ல தான் இருக்கிறானான்னு பாருங்க. யுபிஐ பேமெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. கையில கேஷ் குடுக்காம யுபிஐ பேமெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட பேமெண்ட் வந்து உங்களுக்கு வர்றத நீங்க என்ஷூர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அ உங்களோட அத்தாரிட்டிய தமிழ்ல ரீல்ஸா அப்லோட் பண்ணுங்க. யூடியூப் ஷார்ட்ஸ் போடுங்க. அ எ எலக்ட்ரிக்கல் டிப்ஸ் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் குடுங்க. எப்படியெல்லாம் ஈபி பில்ல ரெடியூஸ் பண்ணலாம்? வயர் பிராண்ட்ல என்னென்னலாம் குவாலிட்டி பிராண்ட் இருக்கு? இதெல்லாம் வந்து லோக்கலா ஒரு தமிழ் லாங்குவேஜ்ல நீங்க ஓனா பேசி அ குடுக்க ஆரம்பிக்கும்போது, உங்களுக்கான அத்தாரிட்டி பில்ட் ஆகும். உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலா கான்ட்ராக்ட்க்குள்ள போங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் போங்க. கவர்ன்மென்ட் டெண்டர்ஸ்க்குள்ள போங்க. ஒரு கம்பெனியா ஃபார்ம் பண்ணுங்க. கமர்ஷியல் பில்டிங்ஸ்ல எடுத்து பண்ண ஆரம்பிங்க. கடைசியாக ஒரு ஒரு கான்ட்ராக்டர் கம்பெனி எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் கம்பெனியா மிகப்பெரிய அளவுல உங்களால வளர முடியும். இண்டிவிஜுவலா ஒரு எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிறது இல்லாம, ஒரு எலக்ட்ரீஷியன் ஒர்க்லயே ஒரு கான்ட்ராக்டர் கம்பெனியாக நீங்க மாற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணுங்க. ஏஐ மூலமா லீட் ஜெனரேட் பண்றத பாருங்க. உங்களது வாட்ஸ்அப் சாட்பாட்டோட அ இன்டகிரேட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வைங்க. அந்த வெப்சைட்ல ஆன்சரிங் சாட்பாட் வைங்க. ரிசப்ஷனிஸ்ட் மாரி, ஆன்சரிங் கால் மாரி, கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் மாரி ஒரு ஏஐ ஏஜென்ட்ட பில்ட் பண்ணுங்க. அது மூலமா அவங்க வர்ற கொரியர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் சொல்ற மாரி வைங்க. அந்த ஏஐ ஏஜென்ட் கிட்ட ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க. கஸ்டமர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதோட டிக்கெட்டிங் நம்பர் என்னங்கிறத சொல்ல வைங்க. இது மாரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு, ஒரு எலக்ட்ரீஷியன் இண்டிவிஜுவல் எலக்ட்ரீஷியனா இல்லாம ஒரு கம்பெனியா ஃபார்ம் பண்ணும்போது, ஒரு ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட எல்லா விஷயங்களையும் ஆட்டோமேட் பண்ண பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சாதாரண எலக்ட்ரீஷியன். ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஆர்டர் குடுப்பாரா, இன்னைக்கு வேலைக்கு கூப்பிடுவாங்களா, ஒரு ரூ. 100 கிடைக்குமா, ரூ. 500 கிடைக்குமான்னு சொல்லிட்டு தினசரி அத தினசரி வாழ்க்கைக்கான தினக்கூலியான வாழ்க்கையிலிருந்து ஒரு படி மேலேறி, பல படிகள் மேலேறி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஒரு கம்பெனியா, ஒரு எலக்ட்ரீஷியன் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து எலக்ட்ரீஷியன் கம்பெனி, கான்ட்ராக்ட் கம்பெனின்னு எப்படி உருவாகணும் அப்படிங்கிறது தான் இத்தன ஸ்டேஜஸ் இருக்கு. இதில எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறீங்க? எத நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க? எப்படி இத பில்ட் பண்ணலாம்? டெய்லி நான் என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு? எனக்கு ஒரு 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 எஸ்ஓபி மாரி குடுங்க. ஒரு பிடிஎஃபா குடுங்க. எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் மாரி பண்ணுங்க அப்படின்னா, கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தேதி வாரியாக அடுத்த 6 மாசத்துக்கான பிளானா கூட நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ நம்மளுடைய அ அ கோல், நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும்னா, ஒரு ஸ்மால் லோக்கல் சர்வீஸ்ல இருந்து ஒரு நிரந்தர வருமானம் குடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் ஆக ஒரு எலக்ட்ரீஷியனால உருவாக முடியும். அதுக்கு தேவை கன்சிஸ்டன்சி, பெர்ஃபெக்ஷன் பிளான்ல ஸ்டிக் ஆன் பண்றது, அத டெய்லி இம்ப்ளிமெண்ட் பண்றது. ரைட்டுங்களா? ஸோ
திஸ் இஸ் இட். இந்த மாரி இன்னும் அ வர காலங்கள்ல இன்னும் பல தொழில்கள பத்தி பேசுவோம். நிறைய இண்டிவிஜுவலா பண்ற தொழில் விஷயங்கள்லேருந்து, ஒரு சுயதொழில் முனைவோர்லேருந்து ஒரு தொழில் முனைவோராக, ஒரு தொழிலாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். நெறைய டாபிக்ல பேசுவோம். இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.